வணக்கம். 11ஆம் வகுப்பு கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.1ல் 4வதுல 2வது கணக்கு பார்க்குறோம். 2வது கணக்கில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏ ஈக்குவல்ட்டு என்ன எழுதியிருக்கோம்? ஏ ஈக்குவல்ட்டு 1 2 3 4 5 எடுத்துக்கிறோம். பி வந்து யூனியன் அனைத்து கணம் மட்டும் அனைத்து கணம் எடுத்துக்கலாமா? அனைத்து கணம் வந்து என்ன, பி வந்து என்ன எடுத்துக்கிறோம்? இதுக்கு வந்து அனைத்து கணம் தேவையில்லை, அதனால் பி எடுத்துக்கிறோம். 1 3 5. சி வந்து 2 4, 3 உறுப்புகள் மட்டும் எடுத்துக்கிறோம். 3 உறுப்புகள் எடுத்துக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஃபஸ்ட்டு வந்து பி யூனியன் சி எடுத்துக்கிறோம். பி யூனியன் சின்னா என்னது? 1 3 5. யூனியன்னா என்னது? சேர்க்குறது. யூனியனா என்னது? சேர்த்துக்கிறது. சேர்ப்பு எழுதுறது வந்து நம்ம வந்து என்ன எழுதுகிறோம்? நம்ம பி வந்து என்ன இருக்குது? 1 3 5 சேர்ப்பு சி 2 4. சேர்ப்புனாலே எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். 1 3 5 2 4 ஆர்டர் படி எழுதலாம். இல்லைனா ஆர்டர் படி எழுதலைன்னா நீ இப்படி கூட எழுதிக்கோ, ஒன்றும் தப்பே கிடையாது. 1 2 3 4 5ன்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து எதுக்கு சமம்? 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு இல்லதை அப்படி எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நீ ஆர்டர் படி எழுதிக்கோ, தப்பே கிடையாது. சரி, அடுத்து வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ கிராஸ் வந்து என்ன இருக்குது? 1 2 3 4 5. யூனியன் பி யூனியன் சி என்ன இருக்குது? அதுவும் கிராஸ் 1 2 3 4 5. இப்போ வந்து ரெண்டையும் வந்து கிராஸ் பண்ணும்போது என்ன வரும்? 1 1 1 2 1 3 1 4 1 5 2 1 2 2 2 3 2 4 2 5 3 1 3 2 3 3 3 4 3 5 4 1 4 2 4 3 4 4 4 5. அடுத்து 5 1 5 2 5 3 5 4 5 5. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ அடுத்து வந்து பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சிட்டோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி வந்து என்னது? 1 2 3 4 5 கிராஸ் பி வந்து என்னது? 1 3 5. எழுதும்போது என்ன வரும்? 1 1 1 3 1 5 2 1 2 3 2 5 3 1 3 3 3 5 4 1 4 3 4 5 5 1 5 3 5 5. அடுத்து வந்து ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சியும் இதே போல் தான். 1 2 3 4 5 கிராஸ் 2 4 சி. எழுதும்போது என்ன வரும்? 1 2 1 4 2 2 2 4 3 2 3 4 4 2 4 4 4 5 5 2 5 4 5 2 5
அதில் சொல்கிறோம் 1 1 2 1 4 2 2 2 4 3 2 3 4 4 2 4 4 5 2 5 4. இப்போ ரெண்டையும் வந்து என்ன செய்கிறோம், சேர்ப்புனா ரெண்டையும் சேர்த்து எழுதுகிறோம். ரெண்டையும் சேர்த்து எழுதுனா கண்டிப்பாக அது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். எப்படி ஈக்குவலாக இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. கண்டிப்பாக இதில் உள்ள உறுப்புகள் எல்லாமே இதில் இருக்கும். புரியுதாம்மா? இது வந்து ஏற்கனவே நம்ம செஞ்சது தான். இன்னும் நீங்கள் உறுப்புகளின் எண்ணிக்கையை கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உறுப்புகள் எண்ணிக்கை இவ்வளோ பெருசாக போடாதீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி.